இன்றைக்கி வீடியோவில் இந்த பைக்கை நம்ம ஒரு ஹில்ஸ் மாதிரியான ஒரு ஏரியாவில் ஏற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹில்ஸ் இல்லை, இதில் ஒரு 4-5 ஏர்பின் பின்னு மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து இந்த வண்டி ஏற்றி பார்க்க போகிறோம். இந்த வண்டி ஓலாவோட S1 X Plus 3 kW மோட்டர் 3 kW பேட்டரி வேரியண்ட். இப்போ சிங்கிள்ஸும் ஏற்றி பார்ப்போம், பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு ஏற்றி பார்ப்போம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. எக்கோ மோடில் வண்டி வந்து மேலே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.7 கிலோமீட்டர்ஸு. ஆனால் 0.7 கிலோமீட்டர்ஸ்க்கே 2% பேட்ரி இறங்கியிருக்கு. நார்மலாக ரோட்டில் ஓட்டும் போது 1 கிலோமீட்டருக்கு 1% பேட்ரி இறங்கும். இப்போ நம்ம 0.7 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்லோப்பிங்கில் வந்திருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.7 கிலோமீட்டர்ஸுக்கு 2% பேட்ரி இறங்கியிருக்கு. பட் எக்கோ மோடில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சிங்கிள் பர்சன் வந்துருச்சு. இப்போது 2 பேர் உட்கார வச்சு எக்கோ மோடில் ஏறுதான்னு பார்ப்போம். ரொம்பவும் சரிவான பகுதியில் ஸ்டார்டிங் பிக்கப் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க 3 பேரை வச்சு, அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிலோவை வச்சும் எக்கோ மோடில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வண்டி மேலே ஸ்லோப்பில் ஏறி வந்துருச்சு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நம்ம எதிர்பார்க்குற பிக்கப் வந்து கிடையாது. இன்கேஸ் நம்ம வண்டி வந்து இடையில ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திட்டோன்னா மறுபடியும் ஒரு 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 50 மீட்ரு போகிறதுக்கு கூட ஒரு 15-20 செகண்ட் வந்து லேட் ஆகுது. இதே வந்து நம்ம நார்மல் மோடில் போகிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இப்போ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எக்கோ மோடில் தான் வந்தோம். எக்கோ மோடில் 2 பேரை வச்சும் 3 பேரை வச்சும் பார்த்துருப்பீங்க. எக்கோ மோட்லேயே கரெக்டான ஸ்லோப்பில் வந்துடுது. ஆனால் பேட்ரி ட்ரைனிங் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 0.7 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். ஆனால் 2% 3% வந்து இறங்கியிருக்கு.